வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய குரு நெல்லை வசந்தன் ஐயா பெயரை வச்சு சில பேர் போடக்கூடிய பதிவுகளும் கமெண்ட்டுகளும் ரொம்ப தவறாக இருக்க மாதிரி இருக்கே சார். அதாவதுமா, நெல்லை வசந்தன் ஐயா அவர் லைஃப்பில் ஆயிரக்கணக்கானவர்களை ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருப்பார். யாரை சந்தித்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி சொல்லி கொடுத்துட்டு வருவார். அதே போல் நிறைய பேர் சென்னைக்கு வரும்போது அவர் ஐயாவை சந்திக்கிறது பார்க்கறதுக்கும் வருவாங்க. முன்பின் தெரியாதவர்களும் கூட இருப்பாங்க. இருந்தாலும் வாங்க தம்பி, என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார், அந்த உரிமையோடு கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் சொன்னாலும் ஒன்று கேட்டுக்கிட்டு நீங்கள் இதுலேருந்து இந்த பாயிண்ட்டை சொல்லுவேன், ஆளுக்கால் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தொடர்ச்சியாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அவரை ஆயிரக்கணக்கான பேர்கள் ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கலாம். அதில் சிலர் ஜோதிடராக இருக்கலாம், சிலர் ஜோதிடராக இல்லாமல் கூட இருக்கலாம். அது தவறு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் கூட பழகிட்டிங்கன்னா தம்பி நம்ம கூட சுற்றிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைப்பார். நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்மளை நம்பி வந்துட்டாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொல்லி அவங்க லைஃபுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நாம் அவர் கூடவே இருந்ததுனால என்னாச்சுன்னா, இப்போ எனக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம்? எந்த சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர், செய்தி வாசிப்பாளர், தொலைக்காட்சியில் பணிபுரிந்த ஒரு ஆளை போய் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஜோதிட ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் சில கொடுத்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் இன்னும் பல ஸ்டெப்பு நிறைய இப்போ பார்த்திங்கன்னா முடக்க ராசிலேருந்து பல விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே அவர் தொடங்கி வச்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லை வசந்தன் ஐயா உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அந்த துறையிலையும் இன்னும் சில விஐபிகளுக்கும் தெரியும். இறந்த பிறகு பார்த்திங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு ஆளை நம்மளால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவருடைய தொடர்புடையவர்கள் யார் யார் இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி அவங்கள சில பேர் பார்க்க வராங்க. என்ன கூட பல பேர் அப்படி தான் பார்க்க வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிடுது இல்லை. அதனால் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ஐயா கூட இருந்தேன், நான் வசந்தன் ஐயா எனக்கு தெரியும், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. அதுக்கு அவருடைய புத்தகங்களில் சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எடுத்து திரும்ப பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது கூட தவறு இல்லை. ஆனால் அவருடைய நண்பர் அவர்கிட்ட நான் வேண்டியவனாக இருந்தோம், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்கிற பேரில் அவர் சொன்ன கான்செப்டுகளுக்கு முரணான பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிற காலங்கள்லேயே சில நேரங்களில் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிப்பன் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எல்லா கிரகங்களுமே உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், அத்தனை பொருட்கள்லையும் கிரகங்களோட தாக்கம் இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போய் தான் ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு இப்படி வராங்க, இப்படியெல்லாம் பார்க்கும்போது அப்போ இருக்கிற இடத்துலேருந்தே சில பரிகாரம், உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியிலேருந்தே பரிகாரம், உங்கள் வீட்டு இருக்கிற சின்ன சின்ன துணிமணிகள்லேருந்து பரிகாரம்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு ரிப்பன் பரிகாரம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடித்தது. அப்போ அந்த ஒரு கிரகங்களுக்கும் உரிய நிறத்தை வச்சு இந்த ரிப்பனை யூஸ் பண்ணுறதா இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதா அப்படிங்கிறதா ஒரு பரிகாரம். இதை எனக்கு தெரிஞ்சே நான் கிட்டத்தட்ட ஒரு 95-96லேருந்து இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது புத்தகமாக வெளியில் வந்துடுச்சு. ஆரோமிரா பதிப்பகம்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்கள் நிறைய போடுவாங்க. சேலம் பக்கத்தில் ஹரி அவர் பேர், அவங்க அந்த பதிப்பகத்தில் நிறைய போடுவாங்க. அதில் வசந்தனின் வண்ணஜாலங்கள் பேரில் இந்த புக்கே வந்துடுச்சு. இது வந்தது 2016. ஜோதிடர்கள் மத்தியில் இது எல்லாருக்குமே தெரியும், மற்றவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும். ஆனால் வசந்தன் ஐயா தவறுனது 2022. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே, கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே யூடியூப்பில் ஒருத்தர் ஜோதிடர் பேரில் உட்காந்துக்கிட்டு அவர் அந்த புக்கில் என்னென்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே இவர் கண்டுபிடிச்சி இந்த சொசைட்டிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி பாப்புலர் ஆயிட்டார். அப்போ அவருடைய மனதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் வசந்தன் ஐயாவுக்கு. அவர் ரொம்ப வெறுத்து போய் ஒரே ஒரு வார்த்தை எழுதினார், உங்களுடைய படைப்புகள்லாம் தயவு செய்து நீங்கள் நூல்களாக்கி விடுங்கள், வெளிக்கொண்டு வந்துடுங்க, இல்லாட்டி இதை வேற எவனாவது ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் அவர் சபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த ரேஷன் கார்டு பரிகாரம், மொபைல் ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிச்ச ஜோதிடம் தான். இதெல்லாம் ஆளுக்கால எடுத்துக்கிட்டு என்னென்னோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நாங்கள் சைலண்ட்டாக உட்காந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே தானே உட்காந்துருந்தோம். வசந்தன் ஐயாவுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. அதில் ஒன்று பெயரியல் ஜோதிடம். ஒரு ஜாதகத்தை பார்த்து சில பெயர்களை எடுக்கும்போது ஒன்லி கிரகத்தையோ கிரக சேர்க்கையோ வச்சு ஒரு சில இடங்களில் தான் எடுக்க முடியும். ஒரு கிரகத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா அது இன்னொரு கிரகத்தோட சேரும்போது எப்படி மாறும், ஒரு இடத்துல இருக்கும்போது எப்படி மாறும் அப்படிங்கிறது ஒன்று. சில பெயர்கள் அதோட தன்மையை பொறுத்து இருக்குது. அது எந்த ஏரியாவோட பெயர், எந்த கேரக்டருடைய பெயர், அதோட எழுத்துக்கள் உள்ளார ஒரு எழுத்து, இந்த எழுத்து இங்கே இருக்கா, 2வது எழுத்து என்ன, 3வது எழுத்து என்ன, இப்படி பார்த்து சில கிரகங்களுக்கு பேர் எடுக்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பேருக்கு குருன்னா ராஜா,
சுக்கிரன்னா லட்சுமின்னு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரவணன்னு பேர் இருந்தால் 2 பொண்டாட்டி அவங்களுக்கு. இப்படியெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஹேமா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஹேமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஐயா வந்து சுக்கிரன் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருந்தார். என்கிட்ட ஒரு நாள் நேரடியாக சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது ஹேமாங்கிற பேருக்கு சுக்கிரன் எடுத்து பலன் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும், தான் உட்காந்துட்டேன் பக்கத்தில். அப்புறமா கேட்குறாரு, என்ன சார் கரெக்டானார், ஹேமா அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க நீங்கள் வந்து சுக்கிரன் எடுத்தீங்கன்னா, இல்லை ஐயா அப்படி தான் எடுப்பார் அப்படின்னாரு. ஐயா அப்படிலாம் எடுக்க மாட்டார், ஐயா பேரை சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி ஓப்பனாகவே அடிச்சு விட்டேன். எப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஹேமாங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பாருங்கன்னா, ஹேமாங்கிறதுக்கு கோல்டுன்னு போட்டிருக்கு. அப்போ தங்கத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனா குருவான்னு கேட்டால் குரு தான். அப்புறம் எப்படி நீங்கள் ஐயா சொன்னார்னு சொல்லி ஐயா தான் சொன்னார். ஐயா அதெல்லாம் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஐயா கிட்ட கற்றுக்கிட்டேன்னா எனக்கு தெரியும் இல்லையா, நம்ம எல்லாம் எடுக்கிறது எல்லாமே கரெக்ட் இல்லை, இருந்தாலும் அடிப்படையே தப்பாக எடுக்கிறாங்க. அது மாதிரி இந்த பார்த்தசாரதிங்கிற பேருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது. பார்த்தசாரதிங்கிறது வந்து இந்த இடத்துல புதனும் சனியும் சம்மந்தப்பட்ட ஒரு பெயர். இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கிறது எனக்கு விளக்க தெரியும், அங்கே நிறைய பேருக்கு விளக்க தெரியும். அதில் போய் என்ன பண்ணிட்டாரு, பார்வை அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம், சாரதி எப்படின்னா ஓட்டுநர் டிரைவர்னு ஒரு பொருள் இருக்குல்ல, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் சம்மந்தப்பட்டால் தான் பார்த்த சாரதிங்கிற பேர் வரும்னு சொல்லிட்டு போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சம்மந்தப்பட்டவர்களே பார்த்துட்டு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே தவிர அவங்களுக்கும் தெரியல, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. பார்த்தசாரதிக்கு என்ன பேர், அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி என் ஜாதகத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கு, வசந்தனையா ஜாதகத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கு. என்னோட ஜாதகத்துக்கும் வசந்தனையா ஜாதகத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்றும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. முக்கியமான அம்சங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவர் நம்மளை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நெல்லை வசந்தன் ஐயாவோட கான்செப்டில் வந்து திசா புத்திகளே கிடையவே கிடையாதுன்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் கூட இருந்திருக்கோம்ல, நமக்கே ஒன்றும் தெரியாத மாதிரி சில பேரில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நெல்லை வசந்தன் ஐயாவோட கான்செப்டில் திசா புத்தி கிடையாதுன்னு யார் சொன்னது? இல்லை, அவர் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் பார்த்து சொல்லிட்டு போடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, திசாபுத்தியை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாது, கோச்சாரத்தையும் சேர்த்து பாருன்னு தானே சொல்லுவார். திசாபுத்தியே இல்லைன்னு ஒருபோதும் சொல்லது இல்லையே. திசாபுத்தி இருக்குங்கிறனால தான் 4வது திசை சனி வந்ததுன்னா பாரு, 4வது திசை ராகு வந்ததுன்னா பாரு, அந்த கிரகத்தை ஏதாவது கூட பார்த்துட்ருக்கான்னு பாருங்கிற பல விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லிட்டு வர்றார். இப்படி எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வசந்தனையா உயிரோடு இருக்கிறப்ப வந்த சில நூல்கள், அவர் மறைவுக்கு பிறகு வந்த சில நூல்கள் இருக்குது. அவருடைய மறைவுக்கு பிறகு வந்த நூல்கள் இருக்கிறப்பே சில இந்த ப்ரூஃப் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய இடங்களில் வந்து எழுத்து பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிழை திருத்தம் சரியாக பண்ணாத நூல்கள்லாம் சில இடங்களில் இருக்குது, நமக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் அதே பிழைகளை அடுத்தடுத்தும் ரிப்பீட் ஆகி பல இடங்களில் தவறாக வந்துட்டுருக்கிறதுனால அது ஒரு சிக்கல். இன்னொரு இடத்துல இதை வச்சு இவங்க பதிவுகள் ஒரு பக்கம் போட்டுட்டு வருவாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1000 சந்தர்ப்பங்கள் 1000 பேரை அவர் சந்திச்சிருப்பார்னு சொல்லுவோம்ல, அதில் ஒருத்தர் சந்தித்தவர். அவருக்கு இந்த நெல்லை வசந்தன் ஐயாவோட ஜோதிடத்தோட அடிப்படை ரூல்ஸே தெரியாது. அவர் யாரோ ஒருத்தன் குலதெய்வம் கண்டுபிடிக்க சொன்னால், அது கண்டுபிடிக்க சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இது கரெக்டாக வந்தது, நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு புகழ் ஓங்கன்னு கீழே போடுறாரு. என்னென்னா அவர் சொல்லியிருக்கிற கான்செப்டே இங்கே தவறாக இருக்குது. இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. வீரபத்திரர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. வீரபத்திரர் அப்படின்னா என்ன சொல்லும், வீரன்னு வர்றதுனால செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எடுக்கிறாரு. அது ஒரு வகையில் தான் கரெக்ட், இன்னொரு வகையில் அது சூரியன் சனி காம்பினேஷன் வருங்கிறது அவருக்கு தெரியல. இப்படி பல பேர் பதிவுகள் போட்டு கெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம்ல, உதயநிதிக்கு வந்து என்ன கிரகம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லலை ஜாதகத்தில், அவங்கவுங்க யூகத்துக்கு விட்டுடுறோம். நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம். இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால உதயநிதினு ஒரு பேர் வந்துன்னு அவனாக போட்டு பதிவு பண்ணுறான். இது ஆக்சுவலாக தப்பு. இதை அப்படியே டெலிட் பண்ணாமல் விட்டா என்ன நினைப்பாங்க, சரி ராஜேந்திரன் பேசியிருக்கான், அவனுக்கு கீழே இந்த மேட்ரு வந்திருக்கே, ஸோ இது சரிதான் போல் இருக்கு, அதனால் அவர் விட்டுட்டு போகிறாருன்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால் வேணும்னு உட்காந்து டெலிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சில கோளாறுகள் நடக்குது. இப்போ உதயநிதி அப்படின்னு வரும்போது, உதயம் அப்படின்னா சூரியன், அது எல்லாருக்குமே தெரியும். நிதின்னா குரு, அதுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இடத்துல புதன் எப்படி வந்தாருங்கிறது அவனுக்கு தெரியல. இப்போ ஹரிபிரசாத்தை போய் சொரி பிரசாத்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவன் பதிவு போட்டு வச்சிட்ருக்கான். இது போன்ற நபர்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட்டு தேவை. சம்பாதிக்கிறதுக்கு ரூட்டு தேவைங்கிறனால நெல்லை வசந்தன் ஐயா பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஏதாவது பண்ணிட்டு போங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. இன்னொரு பக்கம் அவர் பேரை சொல்லிட்டு தவறான விஷயங்களை ஏன் பதிவு பண்ணுறீங்க, இந்த ஒன்று தான் நமக்கு பிரச்சனையே தவிர, மற்றபடி அவர் 1000 பேர் கும்பிடட்டும், வணங்கட்டும், பின்பற்றட்டும், அதுதானே நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் பேரை சொல்லிட்டு தவறாக சொல்லும்போது நமக்கு சங்கடமாக இருக்குல்ல. உங்களோட குரு வசந்தன் ஐயா பேரை சொல்லி யாரும் தவறு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கீங்க சார். இதே மாதிரி மற்றவங்களும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.